ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த 3 பசங்கள வச்சுட்டு வாழவே வீடு இல்லாம கஷ்டப்பட்ட இந்த ஃபேமிலிக்கு ஒரு அழகான வீடு கட்டி குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க சித்தானங்கூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கோம். இப்படி கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கு சாந்த் ராம்பால்ஜி மகாராஜா அவர்களால அன்னபூர்ணா முகிம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு கீழே இந்த ஒரு வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. வீடு ஒழுகிட்டு இருந்துச்சு. மேலே ஷீட்டு போடுறது கூட யாரும் மேலே ஏற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தற்பால் மாதிரி வாங்கி போட பைசாவும் இல்லை. எனக்கு பிறந்தவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, பெற்றோர் இல்லை, உறவினர் எல்லாம் என்னை கைவிட்டு எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வளோ அன்பா அவ்வளோ எல்லா விஷயமும் எங்களுக்கு ஃபுட்டுலேருந்து எங்களையும் கேர் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த வீடும் கட்டி அவங்களே எல்லாம் பண்ணாங்க. சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் மூலிமா சத்லோகாசம் ட்ரஸ்ட் மூலிமா கிட்டத்தட்ட பல வருஷமாக இது இல்லாதவங்களுக்கும் ரொம்ப ஏழை எளியப்பட்ட சிரமத்தில் உள்ள குடும்பங்களுக்கும் எல்லா உதவியும் கொடுத்துட்டு வராரு. அன்னபூர்ண முகிம்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த திட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணவு, உடை, கல்வி, மருத்துவம் மற்றும் வீடு இது அனைத்தும் அந்த திட்டத்து மூலிமா எல்லா இல்லாதவங்களுக்கும் முதல்ல கொடுத்துருக்காங்க. இது ஏதாச்சும் கவர்மெண்ட் சப்போர்ட் மூலியமா நீங்க பண்றீங்களா? மொத்தமாக கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைங்கன்னா ஜஸ்ட் சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் மூலிமா ஆசிரம சப்போர்ட் தான், ட்ரஸ்ட் மூலிமா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தங்கறதுக்கு வீடு இல்லை, ரொம்ப ஓட்டையாக ஓடுமா, மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டமாக ஒழுவு இருக்கும். நம்ம ஆஃபீஸில் தான் வந்து தங்க வைப்போம். பருப்பு, காய்கறி எல்லாமே, எண்ணெய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. படிப்பு செலவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருமே உதவி பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வீட்டை பார்த்துட்டு அவங்களால வீடு வந்து மறுபடியும் வீடு அவங்களே கட்டி கொடுத்துருக்காங்க. சுமார் ஒரு 20 லட்ச ரூபா மதிப்பு தக்க ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு அதிகமாக ஷேர் ஆகுதோ அந்த அளவுக்கு இவங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.